உலகமெங்கும் இருக்கும் தாய் தமிழ் சொந்தங்களே அறிவாயுத மொழிவெளிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோசப் சுரேஷ். தேர்தல் அறிவிப்பு 3 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டோட தேர்தல் களம் சூடு பிடிக்கல அப்படின்னா மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போதான் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணிகள் முடிவாகி நேற்று தான் எல்லா வேட்பாளர்களும் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாளையிலேருந்து தான் ஒவ்வொரு வேட்பாளருமே தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் வாக்குகளை கேட்க போகிறாங்க. நாளையிலேருந்து தான் தேர்தல் களம் தீ பிடிக்க போகுது. என்ன தம்பி தீ பிடிக்க போகுது அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதோட காணொலி தான் முழுசாக பேச போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போயிடலாம். எல்லா அரசியல் கட்சியுமே இந்த தேர்தல் காலத்தில் ரொம்ப குழப்பத்தோடு இருக்க, ஒரே அரசியல் கட்சி மட்டும் ரொம்ப தெளிவாக முன்னாடியே கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேயே அவங்க வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரி மாதம் கடைசியில் வேட்பாளர் அறிவித்து பிப்ரவரி மாதம் எங்கள் தொகுதி திருநெல்வேலி தொகுதியோட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா அவர்கள்லாம் பிப்ரவரி மாதத்தோட வாரத்திலே பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? அவங்க விவசாய சின்னத்தை வச்சுட்டு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு கட்சி, அந்த நாம் தமிழர் கட்சியின் வேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தடையை வைக்கும் விதமாக உங்களுக்கு சின்னம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அன்னைக்கு காதலர் தினத்தோட எல்லா காதலர்களும் ஆனந்தமாக காதலர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கும்போது சின்னம் கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு தம்பி தங்கைகள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரையும் இதயத்தை நொறுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக வந்துச்சு. ஆனால் அந்த உடஞ்சி போன இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட வச்சு மைக்கு தான் சின்னம் அப்படின்னு வர்றதுக்கு 1 மாதம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கு. ஆனால் இந்த 1 மாதம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காலம் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு தேர்தல் அப்படிங்கிறது 1 வாரம் இருந்தாலே போதும். அந்த 1 வாரத்தில் அவர்களுக்கு தேவையானதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதை வச்சு மக்களின் ஓட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க. எப்படி இப்போ கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறது எவ்வளோ எளிதான விஷயமோ, அதுக்கு ஏன் பெரிய நேரம் எடுக்காதோ, அந்த மாதிரி தான் மற்ற கட்சிகள் ஒரே நேரத்தில் கொஞ்சம் அவங்க பண்ணக்கூடிய வேலையை பண்ணி ஓட்டை வாங்கிடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாகவே தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு சின்னம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களை தடுத்து நிறுத்திருச்சு. ஆனால் சின்னம் அறிவிப்பு, இதுதான் சின்னம், ஒளி வாங்கி தான் சின்னம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சிங்கங்கள் புலிகள் களத்தில் பாஞ்சிக்கிட்டு வர தொடங்கியிருக்காங்க. புலிகளின் நடமாட்டத்தை இனிமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பார்க்க போகிறோம். இனிமே தான் அரசியல் களம் சூடு பிடிக்க போகுது, தீ பிடிக்க போகுது. ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளரும் ஒவ்வொரு தம்பிகளும் தீக்குச்சி மாதிரி வேலை பார்த்து இந்த அரசியல் களத்தோட சூட்டை அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அன்னைக்கு சீமானுக்கு சின்னம் போனதை எல்லாம் கிண்டலும் கேலியுமா பேசுகிறாங்க. இவர் என்னடா சீமானு, சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இவர் எப்படி நாட்டை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருமே இன்றைக்கி சீமானுக்கு அநியாயம் பண்ணியிருக்காங்கப்பா. அதே அநியாயத்தை இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பண்ணுறாங்க, பாமகவுக்கும் பண்ணுறாங்க. இது ரொம்ப தப்பு. இது ஜனநாயகத்துக்கே எதிரான ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் பண்ணுது. தேர்தல் ஆணையம் இதை பாஜக அரசோட ஒரு தூண்டுதலின் பேரில் தான் பண்ணுது. பாருங்கள், அவங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சின்னத்தை உடனே ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆனால் எதிர்கட்சியில் உள்ள கட்சிகளுக்கு சின்னத்தை கொடுக்கவே மாட்டேங்காங்க. பாஜக எதிர்கட்சிகளுக்கு சின்னத்தை கொடுக்க மாட்டேங்கு. பாஜகவின் எதிரான கட்சியாக நாம் தமிழர் கட்சி உறுதியாக நின்றதுனால பாஜக வேலையாக சீமானி சின்னத்தை கொடுக்காம காலி பண்ணாங்க. அதை மிகப்பெரிய அநீதியாக நாம் தமிழர் கட்சிக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நமக்கு தெரியுது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் சின்னம் கிடையாது, பானை சின்னம் கிடையாது, மதிமுகவுக்கும் பம்பர சின்னம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அவங்க 2 கட்சிகளோட தொண்டர்களுமே அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாப்பா,
உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு அப்போ வந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இது வந்து எங்களுக்கு நடந்துச்சு. அப்போவும் எல்லாருமே வந்து அமைதி காத்தீங்கல்ல. சீமானுக்கு தான் நடக்குது, நடந்துட்டு போதும் அப்படின்னு அமைதி காத்தீங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து தெருவில் நின்று கதறீங்க. துரைவைக்காலம் ஒருபடி மேலே போய் கதறி அழுந்துட்டாரு, மேடையிலே கதறி அழுறாரு. நாங்கள் செத்தாலும் எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கதறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஆனால் இந்த அனுபவங்களை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே வந்து கடந்து வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒளி வாங்கி தான் சின்னம் அப்படின்னு வந்து தம்பிகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நேற்று சின்னம் வந்த அந்த 12 மணிக்கு தான் சின்னம் வந்துச்சு. ஆனால் 1 மணி ஆகிறதுக்குள்ளேயே எல்லாரோட வாட்ஸ்அப் டிபி மாறிடுச்சு, ஃபேஸ்புக் டிபி மாறிடுச்சு, அங்கே ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சீமானின் சின்னம் ஒளி வாங்கி. இது வரைக்கும் சீமானின் சின்னம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. சீமானின் சின்னம் ஒளி வாங்கி, சீமானின் சின்னம் ஒளி வாங்கி அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சியும் செய்யாத அளவில் 5 லட்சத்துக்கு ட்விட்டுகளுக்கும் மேலே நாம் தமிழர் கட்சி ட்விட்டரில் வந்து தெரிக்க விட்டுட்ருக்காங்க. நாளையிலேருந்து களத்துலேயும் வந்து தெரிக்க விட போகிறாங்க. அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே வந்து அரசியல் களத்தில் பிரச்சாரம் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இலவசங்கள் கொடுத்தோம், நாங்கள் வந்து பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தோம். உரிமை தொகையாக நீங்கள் கொடுத்தது. நீங்கள் இன்னொன்று ஸ்டாலின் பேசுகிறாரு, நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு விடியல் பயணம் 518 கோடியில் வந்து பெண்கள் ஒரு விடியல் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து பேசுகிறாரு. ஆனால் அது விடியல் பயணமா இல்லை அவமானமான பயணமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்வையாளர்கள் சொல்லுங்கள். பெண்கள் எல்லாரும் பஸ்ஸில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. எங்கே நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் வந்து பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அவங்க கை காட்டினாலும் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்துறதே கிடையாது. அதை வந்து விடியல் பயணம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது வந்து ஒரு அவமானகரமான பயணம் அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாக்கி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்துருவோம். இப்படி பாக்கி இருந்தாலும் 1000 ரூபா நாங்கள் கொடுத்துருவோன்னு இவர் சொல்கிறாரு. இவருக்கு போட்டி அண்ணாமலை இன்னும் ஒரு படி மூலம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாவை கொடுப்போம், நாங்கள் பாரதிய ஜனதா மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் உரிமை தொகையெல்லாம் நிறுத்திடும் அப்படின்னு வந்து திமுக வந்து பொய் சொல்கிறாங்க. அது வந்து நகைச்சுவையில் உச்சம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் உரிமை தொகை 1500 ரூபாவை போட்டு மோடி அனைத்து மகளிருக்கும் 1500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அனுப்புன அந்த 15 லட்சமே இன்னும் வந்து நாம் செலவு பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து மாதம் 1500 ரூபா இவங்க தர போகிறாங்களாம். இவங்களெல்லாம் பார்த்தா இன்னும் ஸ்டாலின் இன்னொன்று சொல்கிறார் கேளுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம், பெட்ரோல் விலையை வந்து 75 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம், டீசல் விலையை 65 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம். இல்லை, எங்களெல்லாம் பார்த்தா என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது? நாங்களெல்லாம் வந்து கேன பசங்க மாதிரி இருக்கிறோமா, இல்லை வந்து பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கிறோமா, இல்லை வந்து கொஞ்சம் கூட எதுவும் எந்த விவரமே தெரியாத முட்டாள் மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறோமா எப்படின்னு தெரியல. இதை ஒவ்வொரு விஷயத்துமே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துமே தமிழக வாக்காளர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் அதுக்கு வந்து அவங்க என்னத்தை வந்து பார்த்தாங்களோ அதை வச்சு சிந்தித்து ஓட்டு போட போகிறாங்க. அப்போது வந்து உங்களுக்கு தெரிய போகுது இவங்களுக்கு தமிழர்களுக்கு மூளை இருக்குது, தமிழர்களால் சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் வெளியில் வரும்போது உங்களுக்கு தெரிய போகுது. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். அது வரைக்கும் அறிவாயுதத்தை பின்தொடரலைன்னா பின்தொடருங்க. உங்களுடைய கருத்துக்கள், இந்த விடியல் பயணத்தை பற்றிய கருத்து, திரும்ப அண்ணாமலை 1500 ரூபா தாரன்னு சொன்ன கருத்து, திரும்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த செங்கலை தூக்கிட்டு ஊராக சுற்றுறாரு, செங்கல் சைக்கோன்னு ஒரு பேரும் அவருக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை பற்றிய கருத்து, நீட்டை வந்து அவங்க ரத்து செஞ்ச அந்த ரகசியத்தை பற்றிய கருத்து, இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கருத்து உங்கள் கமெண்டில் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிப்பேன், ரீப்ளை பண்ணுறதுக்கு ரீப்ளையும் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.